கைலாயத்துக்கு வந்த கார்த்திகேயன் எல்லாரும் பழகிறதுக்கு நாள் ஆகும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. கார்த்திகேயன் கிட்ட இந்திரனும் அக்னி தேவனும் வந்து நிக்கிறாங்க. தேவேந்திரன் வந்து சொல்றான், நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், இருந்தாலும் நான் வந்து அறிமுகப்படுத்திக்கல, நான் தேவேந்திரன், இவர் வந்து மாவீரன் அக்னி தேவன் அப்படிங்கிறான். கார்த்திகேயன் அவங்களை வணங்கிட்டு அன்னைக்கு வந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, தேவேந்திரன் நன்றி எல்லாம் எதுக்குப்பா, நீங்க இனிமே எவ்வளவு உதவி பண்ண போறீங்க, உங்களுக்கு உதவுறது எங்களுடைய கடமை, நீங்க எதுக்கா பிறந்தீங்களோ அதுக்குரிய பயணம் அடையும் போது நாங்களும் நிம்மதியா இருப்போம் அப்படிங்க. இவங்க பேசுறது என்னன்னு புரியாது கார்த்திகேயன், அது என்ன பயன், எல்லாருமே அதை பத்தியே பேசுறாங்க, நீங்களா சொல்லுங்க என்னுடைய பயன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவர் கேக்குறது எல்லாருமே ஆச்சரியத்தோடையும் அதிர்ச்சியோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கேள்வியும் இந்திரன் கிட்ட கேட்ட கார்த்திகேயன் நேரா சிவன் கிட்ட போய் எல்லாருமே என்னங்க வரவேற்கிறாங்க, ஆனா அவங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கு, அவங்க கண்கள்லயும் ஒரு ஆசை இருக்கு. எல்லாரும் சொல்றாங்களே என்னுடைய பயன் தான் என்ன, அதுக்கு என்ன காரணம், ஏற்கனவே தாயார் வந்து என்ன ஒரு தியாக எண்ணத்தோட அங்க கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்துட்டாரு, இப்போ நாங்க வந்துட்டேன், அதனால என்னோட பிறப்போட நோக்கம் என்னன்னா சொல்லுங்க, அது என்ன ரகசியம்னா சொல்லுங்க, ஏன்னா திடீர்னு வாழ்க்கையும் அடையாளம் எல்லாமே மாறிடுச்சு, உங்களோட பையங்கிறதே மதிப்பும் மரியாதையும் கௌரவம் உள்ள ஒரு விஷயம் தான், ஆனா என்னோட பிறப்போட நோக்கம் என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அதனாலயா சொல்லுங்க என்னோட பிறப்பின் நோக்கம் என்ன, அது என்ன ரகசியம், கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே போறாரு. எல்லா கேள்வியுமே கேட்டு முடிச்சதும் சிவன் சொல்லாரு, உன்னுடைய பிறப்பின் நோக்கம் உயர்ந்ததுதான், ஆனா அதுக்கு நீ போக வேண்டிய பாதை ரொம்ப கடினமானது, தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு அவர் உண்மையும் சொல்லிடுறாங்க. தாரகாசுரனை அழிச்சு இந்த பிரபஞ்சத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு உண்மையும் சொல்லிடுறாரு. உடனே கார்த்திகேயன் கேட்கிறாரு, அப்படின்னா இன்னைக்கு அந்த அசுரர்கள் அழிக்க வந்தாங்களே, அப்பயே என்னால அவங்களை அழிக்க முடியல, இப்போ அவங்க என்னை அழிக்க காத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு முருகன் கேட்கவும் சொல்லாரு, ஏன்னா உன்னால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும், அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கறது நீ தெரிஞ்சுக்கணும், வெளியில இருந்து கிளம்பக்கூடிய அம்பு எதிரிகளை அழிக்கக்கூடியதான், ஆனாலும் அந்த அம்பு கூர்மையா தான் இருந்தாகணும், அதுக்கு அந்த அம்பை நம்ம கூர்மையாக்கணும், அதுக்கு அனுபவ பயிற்சி வேணும், தாக்குதலுக்கு நீயும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சிவனும் பதில சொல்றாரு. அதுக்கு கார்த்திகேயன், என்னோட பிறப்பின் நோக்கத்துக்கான வழியில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அவங்களோட யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அப்படின்னு இவரும் கார்த்திகேயனும் திரும்பி கேட்கவும் யாருமே பதில எதிர்பார்க்கலங்கனால எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் பயிற்சி ஏத்துக்கலன்னா அப்படின்ட்டு எடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க, தாரகாசுரனை அழிக்கிறதுக்கோ இல்ல பிறவியர் நோக்கத்தை அடையறதுக்கோ நான் விரும்பல, உங்க எல்லாரோட வரவேற்புக்குமே நன்றி, இன்னொருத்தருக்கு ஆயுதமா நடக்கிறத விட கார்த்திகை பெண்களோட பிள்ளையாவே நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்ப போகிறாரு. கிளம்புறப்ப பார்வதி கார்த்திகேயன் சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. இப்போதான் பார்வதி ஒரு அம்மாவோட கண்டிப்போட பேசுறாங்க. ஒருத்தர்கிட்ட உன்னோட மறுப்ப சொல்லினா அது நீ யார்கிட்ட சொல்றன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும், நீ பேசிட்டு வந்தவர் உன்னோட அப்பா மட்டும் கிடையாது, மகாதேவர் தான். ஒரு தாய் தந்தை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கணும், பிள்ளைங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கு காரணமா அவங்களுடைய வளர்ச்சி எதிர்காலம் எல்லாமே இருக்கும், நாங்க தான் உன்னை விட்டுட்டு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்பா அம்மா குழந்தைங்களோட நல்லதுக்காக எதிர்காலத்துக்காக சுயநிலைமை இல்லாம உழைக்கிறாங்க, சில நேரங்கள்ல அன்பா இருப்பாங்க, சில நேரங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க, ஆனா இவ்வளவு நேரமும் நீ ஒரு விஷயத்த மட்டுமே தான் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன நடந்தது, உன்னோட நோக்கம் என்ன, உன் அப்பா அம்மா ஏன் உனக்காக இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க உன்னை விட்டு, இதெல்லாம் யோசிச்சு ஆனா எங்களை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா, என்னோட வேதனையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னும் எங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கணும்னு உன்னை எதிர்பார்க்கவும் இல்லை, உன்ட்ட நான் கேட்கவும் இல்லை, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, மகாதேவர் என்னுடைய கணவர், அவரை அவமதிச்சேன்னா என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு கோபமாவும் சொல்றாங்க. ஒரு முறை அவரை அவமதிச்சதுக்கு அவருக்கு எதிராகவும் நடந்துகிட்டேன், அதே மாதிரி உன்னியது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு பார்வதி ரொம்ப கோபமாவே சொல்லிட்டு போக இவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மகனா இப்பதான் அம்மாவோட கோபத்தை பார்த்து அமைதியாகிறாரு. பார்வதி சொல்றாங்க, உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்லை, உன்னை நாங்க ஆயுதமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது எங்களுக்கு, உன்னை பல வருஷமா பிரிஞ்சிருந்தோம், உன்னோட உதவி இல்லாம எல்லா சங்கடத்தையும் நாங்க பார்த்தாச்சு, எல்லாத்தையுமே எதிர்கொண்டாச்சு, இனிமேல எங்களால அதை செய்ய முடியும், உன்னோட பிறவி பயனை நீ தெரிஞ்சுக்க விரும்பலைன்னா வெற்று, ஆனா உன்ன மாதிரி நான் சங்கடத்தை பார்த்து பயந்து ஓடி எல்லாம் ஒழிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிறந்த நோக்கத்தை அடையறதுக்கு விரும்பல, அவங்க தாய்மார்களோட மடியில விளையாடுறதுக்கு தான் விரும்புறான் அப்படின்ட்டு நந்தியை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் கார்த்திகை உலகத்துல விட்டுட்டு வந்துரு, அங்கதானே அவனுக்கு பாதுகாப்பு இருக்கா, வாங்கி இருக்கட்டும் அப்படிங்க. இப்ப முருகன் என்ன செய்யுதுன்னு தெரியாம பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.